என்னோட பேர் சாருலதா. நான் சென்னையிலிருந்து வரேன். நீங்க பார்த்துருப்பீங்க எதுக்கு இத்தனை மக்கள் வந்திருக்காங்க, திருநங்கை மக்கள் வந்திருப்பாங்கன்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்ன ரீசன்னா, எதுக்கு வந்து திருநங்கை இன்னைக்கு தாலி கட்டுறாங்க, நாளைக்கு ஏன் தாலி அறுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னொரு காலத்துல அசுரர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் போர் நடக்கக்குள்ள அப்ப வந்து அசுரர்கள் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாண்டவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போர்ல தோத்துட்டு இருந்ததுனால கிருஷ்ண பரமாத்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க போர்ல தோத்துட்டு இருக்கிறோம், இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கக்குள்ள அதுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து 5 லக்னம், நல்ல 5 லக்னத்துல பிறந்தவங்க அந்த குழந்தைய மட்டும் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு அரவணோடைய அப்பா ஒண்ணு, ஒண்ணு கிருஷ்ண பரமாத்மா ஒண்ணு போர் நடத்துறவங்க ஒண்ணு. போர் நடத்துறவங்களையும் பலி கொடுக்க முடியாது, கிருஷ்ண பரமாத்மா பலி கொடுக்க முடியாது. அதனால வந்து அரவன் வந்து நான் போருக்கு நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து ஒருத்தவங்க சாகணும்னா இன்னைக்கு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ண முடியுமா, கல்யாணம் பண்ண முடியாது. அதனால அரவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து என் தலையே என்னை பலி கொடுத்துட்டாலும் என்னோட தலை வந்து போரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால கிருஷ்ண பரமாத்மாவே மோகினி அவதாரம் எடுத்ததுனால திருநங்கைகளை மோகினியா பாக்குறாங்க. அதனால இன்னைக்கு தாலி கட்டுவாங்க, நாளைக்கு தாலி அறுப்பாங்க. அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி அவங்கவுங்க அழுவுறவங்க இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு இங்க வேண்டுதல் இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் வராங்க, வேண்டிக்கிறாங்க, தாலி கட்டுறாங்க, தாலி இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அழுகுளத்துல போயிட்டு தாலி அறுப்பாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல். இது